அனைவருக்கும் வணக்கம். அகாடமியிலிருந்து நான் சதீஷ்குமார். எல்சிஎம் வச்சு பார்த்துருந்தோம். அதனுடைய கன்டினியூட்டி தான் இப்போ பார்க்க போறோம். சரிங்களா? எல்சிஎம் வச்சுக்கூடிய கன்டினியூட்டி தான் பார்க்க போறோம். சரிங்களா? இந்த மாதிரியான கொட்டேஷன் ஃபார்மேட்ல அதாவது கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்பர்ஸ் மட்டும் கொடுத்து பார்த்தோம். இந்த மாதிரி உள்ள வேர்டிங்ஸ்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்படி ரீசனிங் கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? ஈஸி தான். சரிங்களா? பாருங்க, இரு எண்களின் கூட்டுத்தொகை 248, மேலும் அவற்றின் HCF 31 நீட்டேவா. சரிங்களா? நீட்டேவா 31 இவ்வாறு அமைக்கக்கூடிய ஜோடிகளின் எண்ணிக்கை அப்படின்னு கொடுக்குறாங்க. அதாவது 248 ரெண்டு நம்பரை கூட்டணும் அப்படின்னா 248. சரிங்களா? 248. மேலும் அவற்றின் HCF 31 இந்த மாதிரி அமைக்கக்கூடிய இந்த ரெண்டு நம்பரை கூட்டினோம்னா HCF 248 வரும். ஆனா இந்த ரெண்டு நம்பருடைய HCF என்னவா இருக்கும்? 31. இந்த மாதிரி கண்டிஷனை வரக்கூடிய ஜோடிகளின் எண்ணிக்கை. அப்போ அந்த ரெண்டு நம்பரு எத்தனை ஜோடி வரும் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? இப்ப HCF 31 கொடுத்துருக்காங்களா? சரிங்களா? அப்ப இந்த ரெண்டு நம்பருக்கும் HCF எடுத்தா என்ன வரும்? 31. அப்ப கண்டிப்பா எப்படி இருக்குன்னா 31x plus 31y தான் இருக்கும். புரியுதுங்களா? நாம ஏதாவது ஒரு ரெண்டு நம்பர் எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த ரெண்டு நம்பருக்கும் காமனா என்ன வரும்? 31 தான் HCF வரும். எந்த நம்பர் வருதோ அதைத்தானே HCF சொல்லுவோம். ஒரு ரெண்டு நம்பர் எடுத்திருக்கோம். அந்த ரெண்டு நம்பர் என்ன அப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 6, 9 எடுக்கிறோம். இதுக்கு HCF போடுறோம். 3ஆல போடலாம். 2 3s 3 3s. அப்ப இந்த ரெண்டு நம்பரையும் பாருங்க. இப்ப 2 plus 3. ஆனா இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இரு எண்களின் கூட்டுத்தொகை 248 அப்படின்னா அப்ப இந்த ரெண்டு எண்களின் கூட்டுத்தொகை 15. புரியுதுங்களா? ரெண்டு எண்களின் கூட்டுத்தொகை 15. HCF என்னவா இருக்கும்? 3ஆ இருக்கும் அப்படின்னு நான் போட்டோம் அப்படின்னா கரெக்டா வரும். புரியுதுங்களா? எப்படி? 2 3s 6, 3 3s 9. அப்ப இது என்ன ஆயிரும்? 15. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? அப்படி இருக்கும்போது அப்ப என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாலும் இங்க x plus y அந்த இரு எண்களின் கூட்டுத்தொகை போட்டோம்னா இந்த எக்ஸும் y என்னவா இருக்கும் அப்படின்னா 31 இருக்கும். இங்க அப்படித்தானே போட்டிருக்கோம். 3 3 தானே போட்டிருக்கோம். அப்போ கண்டிப்பா அது என்னவா இருக்கும்? 31 இருக்கும். அப்ப என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா ஈக்குவல் டு 248 போட்டுக்கலாம். பிளஸ் தானே? அப்ப 31 காமனா வெளியே எடுத்துக்கலாமா? x plus y ஈக்குவல் டு 248. சரிங்களா? அப்ப x plus y ஈக்குவல் டு இன்ட்டு எடுக்கிற அந்த பக்கம் போனா என்ன ஆயிரும்? டிவைட் ஆயிரும். இப்ப 248 டிவைட் பை 31 இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 8 டைம்ஸ் வரும். சரிங்களா? ஏன்னா சின்ன நம்பர் எதுவுமே கிடையாது. நீங்க 2ஆல போடலாம், 3ஆல போடலாம்லாம் கிடையாது. ஏன்னா டைரக்டா என்ன பண்ணோம்னா 31 தான் போட்டாகும். அப்ப என்ன வரும்? 8 வரும். சரிங்களா? அப்ப டைரக்டா 8 அப்படின்னு ஆன்சர் எழுதிடக்கூடாது. அவன் என்ன கேட்டிருக்கானா ஜோடிகளின் எண்ணிக்கை. இது ஒரு நம்பர். அவன் கேட்டிருக்கிறது x plus y அந்த ஜோடி என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. 1 எடுத்துக்கிறோம். 1 கூட எந்த நம்பர் கூட்டினா 8 வரும்? 7. அடுத்தது 2 எடுத்துக்கிறோம். 2 கூட எந்த நம்பர் கூட்டினா 8 வரும்? 6. அடுத்தது 3 எடுத்துக்கிறோம். 3 கூட எந்த நம்பர் கூட்டினா 8 வரும்? 5 எடுத்துக்கிறோம். அடுத்தது 4 8 வருமா? மறுபடியும் திருப்பி 5 போடக்கூடாது. ஏன்னா 5 போட்டீங்கன்னா மறுபடியும் 3 போடுங்க. இதே நீங்க மறுபடியும் திருப்பி இங்க வந்துருது இல்ல? அப்ப இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுல இந்த ரெண்டு நம்பருக்கும் காமன் டேர்ம்ஸ் இல்ல. சரிங்களா? ஏன்னா பிரைம் நம்பர் மாதிரி காமன் டேர்ம்ஸ் இல்ல. ஆனா இதுக்கு பாருங்க 2ஆல போட முடியும். HCF போட முடியுமா? இத 4ஆல போட முடியும். அப்ப இந்த ரெண்டை எடுக்கக்கூடாது. இந்த ரெண்டு என்னதை எடுக்கக்கூடாது. இந்த ரெண்டு தான் ஜோடிகள். அப்ப இரு ஜோடிகள், 2 ஜோடிகள். இதுலயே அவ்விரு எண்கள் யாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க வச்சுக்கோங்க. அவ்விரு எண்கள் யாது அப்படின்னா அப்ப இது x, இது y. அப்படித்தானே? இங்க போட்டிருந்தோம்ல 6 9 போடும் பொழுது இங்க 6 9 போட்டோம்லப்பா. 6 9 போடும் பொழுது நமக்கு என்ன வந்தது? 3ஆல போட்டோம்னா 2 3. அப்ப அந்த இதுதான். அப்ப இது என்னது? x y அப்படின்னு வச்சுட்டாலும் இந்த 3 எடுத்து உள்ள போட்டு இன்ட்டு பண்ணோம். அப்படித்தானே இன்ட்டு பண்ணோம். 2 எடுத்து இந்த 2 இப்படித்தான் போட்டிருந்தோம். பாருங்க, இப்படித்தான் போட்டிருந்தோம். 2 3 இங்க போட்டோம், இங்க போட்டோம்.
புரியுதுங்களா? அப்ப இது எக்ஸ், இது ஒய், அப்படித்தானே? அப்ப இங்க எக்ஸ் ஒய், அப்ப எக்ஸ் ஒய் அப்படிங்கும் பொழுது இதை டைரக்டா எடுத்து இந்த 31 கூட 1ஐயும் இந்த 7ஐயும் இங்க போட்டு இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு 248 தான் வரும். நீங்க செக் பண்ணி பாருங்க. 31 into 1 31 தான் வரும். 31 into 7 31 into 7 7 1 7 7 3 21 21 ஆல்ரெடி இங்க 31 இருக்கா பாருங்க. 8 4 2 248 வந்துருச்சா? அப்ப இது எக்ஸ் ஒய். அதாவது இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜோடிகள் தான் கேட்டிருக்காங்க. நம்ம 2 ஜோடி எழுதிடலாம். இதே கொஸ்டின்ல அந்த எண்கள் யாது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது 248. இதுலயே இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். அந்த எண்களில் பெரிய எண் யாது, அந்த எண்களில் பெரிய எண் யாது அப்படிங்கும்போது நம்ம பார்த்தோன்னே தெரியும். 31 கூட இங்க 1 போட்டோம், இந்த 2 ஜோடியில் 1 போட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸ்ன்றது பாருங்க 31 தான் வரும். அடுத்து 3 இருக்கு. 3 போட்டோம்னால என்னதான் வரும் அப்படின்னா 31 into 3 போடும்போது 3 9 93 தான் வரும். 5 போடும்போது என்ன வந்துடும்? எக்ஸ்ட்ரா வருமா? அப்ப பெரிய எண்கிறது இந்த ஒய் 1 போட்டா பெரிய எண் நமக்கு 200 சம்திங் ஏதோ வந்தது இல்ல. இதுல பெரிய எண் அப்படின்னு இந்த கண்டிஷன்ல போடும்போது சின்ன எண் இங்க 3 போடுறோம். 31 into 3 93. 31 into 5 போட்டோம்னா 5 1s are 5 5 3s are 15 155. அப்ப பெரிய எண் என்னது 155, சின்ன எண் என்னது 93. இப்ப கொடுத்துடலாம் ஜோடி இப்படி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதுல 1,7 3,5 இப்படி கொடுத்து. புரியுதப்பா? எதுக்காக அப்படின்னா இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறது எத்தனை ஜோடிகள் தான் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம 2 ஜோடிகள் போட்டுடலாம். ஆனா அதே அந்த எண்கள் யாது அடுத்த கணக்குல பார்க்கும்போது இதே மாதிரி பார்ப்போம். சரிங்களா? அந்த எண்கள் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த எண்கள் என்னது 1 7 3 5. இந்த 2ல ஏதாவது ஒண்ணு ஆன்சர்ல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஒன்னா இதை மட்டும் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா இதை கொடுத்துருப்பாங்க. அதையும் செலக்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்தது பாருங்க. இரு எண்களின் பெருக்கல் பலன். ஃபர்ஸ்ட் கூட்டுத்தொகை கொடுத்திருந்தாங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? இரு எண்களின் பெருக்கல் பலன். இதே மாதிரி போட்டுக்கலாமா? எக்ஸ் இன்ட்டு ஒய் எவ்வளவு? 2028. ஓகேவா? மற்றும் அவற்றின் HCF 13 போட்டுக்கலாமல்லப்பா? 13 போட்டுக்கலாம்ல? இரு எண்களின் பெருக்கல் பலன் எக்ஸ் இன்ட்டு ஒய். HCF கொடுத்தோம்னா இங்க எப்படி 31 போட்டோமோ அதே மாதிரி இங்க என்ன போட்டுக்கலாம்? 13 போட்டுக்கலாம். 13 போட்டு அடுத்து நம்ம என்ன பண்றோம்? இதே மாதிரி இங்க 13 காமனா எடுத்துடக்கூடாது. ஏன்? இங்க இருக்கிறது மல்டிபிளிகேஷன். காமனா எடுக்கணும். காமனா எடுத்தா நமக்கு என்னன்னு வரணும்? 13 ஸ்கொயர்டு தான் வரும். சரிங்களா? வெறும் 13 எடுத்துறாங்க. 13 எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கன்ஃபியூஸ் பண்றக்கே அங்க கொடுத்துருப்போம். 13 எடுத்துருவோம். எக்ஸ் இன்ட்டு ஒய்னு போட்டுருவோம். போட்டு 2028 போட்டு இந்த 13 அந்த சைடு கொண்டு போய் என்ன பண்ணுவோம்? 13 அடிச்சோம் அப்படின்னா 156 அப்படின்னு வரும். இந்த 156 ஆன்சர்ல இருக்கும். சரிங்களா? ஆனா என்ன கிடையாது, இன்னொரு 13 வரணும். அப்ப இன்னொரு 13 போடும்போது என்ன ஆகும்? நமக்கு இன்னொரு 13 போட்டோம்னா என்ன ஆயிடும்? நமக்கு 12 ஆயிடும். சரிங்களா? 12 13 சார் 156. புரியுதுங்களா? கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இது எண்களின் பெருக்கல் 2028. அப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஒய் மட்டும் போடுறோம். நீட்டு HCF 13 கொடுத்துருக்காங்க. இப்படியே அடிச்சுக்கலாம். இதை அடிச்சோம் அப்படின்னா 256. இந்த 13 அடிச்சோம் அப்படின்னா 12. சரிங்களா? அப்ப எக்ஸ் இன்டு ஒய் என்ன வரும்? 12 வரணும். எக்ஸ் இன்டு ஒய் என்ன வரணும்? 12 வரணும். அந்த மாதிரியான ஜோடிகள், அந்த எண்களின் ஜோடிகள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப 1 இன்ட்டு எதை மல்டிப்ளை பண்ணா 12 வரும்? 1 12 ஆர் 12 வரும். அடுத்தது 2 6 ஆர் 12 வரும். அடுத்தது 3 4 ஆர் 12 வரும். வேற மறுபடியும் 3 போட்டோம்னா 4 3 தான் போடும். 4 3 போடணுமா? ஏன்னா மறுபடியும் திருப்பி 3 4 இந்த மாதிரி போட வேணாம்னு சொல்லிடு. என்னமா 4க்கு அடுத்து 5, அடுத்து 5 6ன்னு போடும்போது மறுபடியும் திருப்பி 5 3 போடுவோம். இங்க போடும்போது அதை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிடு. இந்த 4 3 வராது. ஏன்னா நீங்க 3 4 இன்ட்டு பண்ணீங்கன்னா 12 தான். 4 3 இன்ட்டு பண்ணீங்கன்னா என்னதான் 12 தான். அப்போ ஒரே ஆன்சர் தான், நம்பர் மட்டும்தான் மாறு. இங்க எக்ஸ் இன்ட்டு ஒய்னு போடுறதுக்கு போல ஒய் இன்ட்டு எக்ஸ்ன்னு போட்ட மாதிரி. சரிங்களா? அப்ப இது போட வேண்டியது. அப்ப இதுல எது காமனா எடுத்துடலாம்? இந்த 2y 6ஐயும் விட்டுறணும். ஏன்னா
இதுல 2 காமன் டேர்ம் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இந்த 1 12 மட்டும் இருக்குது. அப்ப எத்தனை ஜோடி, 2 ஜோடிகள். இதுக்கு எத்தனது, 2 ஜோடிகள் அப்படின்னு சொல்லி எழுதி. சரி, அந்த எண்கள் யாது அப்படின்னு கேட்டாங்கனாலும் இந்த 1 எடுத்து இந்த எக்ஸ் கூட போடுறோம், 13 வரும். இந்த 12 எடுத்து 13 கூட பண்றோம், ஒரு நம்பர் வரும். அப்ப அந்த எண்கள் யாதுன்னு கேட்டாங்கன்னா அவை. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்க, இரு எண்களின் கூடுதல். அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 216. HCF எவ்வளவு கொடுத்திருக்காங்க, HCF 27. அப்ப 27 போட்டுக்கலாமா? இப்ப இதுல காணலாம் இதே மாதிரி சம். சரிங்களா? ஆனா அந்த எண்கள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க, அந்த எண்கள் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப 27 காமனா எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 216 வருமா? தெரியுதாப்பா? தெரியலன்னா இந்த சம் வேணா ரஃப் பண்ணிடலாம். இந்த சம் வேணும் அப்படின்னா நீங்க அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு எழுதிட்டு ஒரு டைம் எழுதிட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்ப 27 எக்ஸ் பிளஸ் 27 ஒய்ன்னு இருக்கு. சரிங்களா? இதுல 216 அப்படின்னா 27 காமனா எடுத்தோம் அப்படின்னா, ஏன்னா பிளஸ்ல தான் இருக்கு, அப்போ ஒரு 27 மட்டும் காமனா எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய், இந்த 27 வந்து இன்டு இருக்கிறது என்ன ஆயிரும், டிவைட்ல போயிடும். சரிங்களா? இது 3 அடிச்சு போகுமா? சரிங்களா? 9 3 27, 7 3 21, 2 3 6. 9 அடிக்கலாமா? சரிங்களா? அடிச்சோம்னா என்ன ஆகும், 8 3 19 72. சரிங்களா? மூணாலையும் மறுபடியும் கூட அடிச்சுப்பாரு, இல்ல கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்னா 3 9. சரிங்களா? இதுல 2 3 6, 4 3 12. மறுபடியும் அடிக்கலாமா? 4 3 3, 7 3 21, 8 3 24, 7 3 21, 8 3 24. அப்ப இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் என்ன வரணும், 8 வரணும். எக்ஸ் பிளஸ் ஒய் என்ன வரணும், 8 வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 8 வரணும் அப்படின்னா, எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 8 வரணும்னா என்னது, 1 8, சாரிப்பா 1 7, 1 7. இதுக்கு முன்னாடி போட்டதே தான், இதே தான் வரும். கரெக்ட் தானே? இதே தானே வரும். 1 plus 7 8, 2 plus 6 8, 3 plus 5 8, 4 plus 4 8. புரியுதா? 2 6 plus 3 plus 4 plus 8 8 8 8 1. சரிங்களா? அப்ப இந்த ரெண்டு இதை விட்டுருவோம், ஏன்னா இங்க HCF தானே கொடுத்துருந்தான், HCF தான் கொடுத்துருக்கான். அப்ப இதை விட்டுருவோம். அப்ப அந்த எண்கள் என்னது, இப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் 1 7, 1 7. இன்னொரு எண் என்னது, 3 5. அந்த எண்கள் யாது கேட்டாங்கன்னா. சரிங்களா? அடுத்த பார்ப்போமா, இரு எண்களின் பெருக்கல் பலன் 4107. அவ்வெண்களின் HCF. சரிங்களா? அவ்வெண்களின் HCF வந்து எழுதாம விட்டோம். சரிங்களா? அவ்வெண்களின் HCF, அவ்வெண்களின் HCF 27 எனில், கரெக்டா? அவ்வெண்களின் HCF 37 எனில், அவ்வெண்களின் HCF 37 எனில் பெரிய எண் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இரு எண்களின் பெருக்கல், அப்ப x into y 4107, 4107. HCF அப்படிங்கும் பொழுது 37. இங்க காமனா x into y equal to 4107 divided by 37 into 37 தான் வரும். ஏன்னா அந்த எண்களின் பெருக்கல் பலன் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த எண்களின் பெருக்கல் பலன் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன வரும் அப்படின்னா, இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 3 வரும். சரிங்களா? கேன்சல் பண்ணீங்கன்னா 3 வரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா 1 into 3 தான். சரிங்களா? 1 into 3. அப்ப பெரிய எண் என்னது, y. இந்த 1 எடுத்து கூட போனோம்னா 37 தான் வரும். இந்த 3 எடுத்து போனோம்னா 37 21 1. சரிங்களா? மீதி 2 3 9 10 11, 111. சரிங்களா? 37 1, மீதி 2 3 9 10 11, 111. அப்ப பெரிய எண் என்னது, இந்த 37y. புரியுதுங்களா? நீங்க இந்த மாதிரி கேட்கலாம். அடுத்து இதே மாதிரி பாருங்க, இது வந்து ஒரு டிஃபரெண்டான HCF 15 உடைய 40க்கும் 100க்கும் இடையிலான எண்கள் எத்தனை ஜோடிகள் அமைக்கும்? ஒண்ணுமே கிடையாதுப்பா. 15வது டேபிள். இந்த நம்பருக்கு
1ல இருந்து வந்துட்டே இருக்கும், 1ல இருந்து வந்துட்டே இருக்கும். இப்ப 15, 13, ஒரு 15, 15 இதுதானே. 2 15, 30, 3 15, 45, 4 15, 60, 5 15 என்னது 75, 6 15, 90. ஓகேவா? 6 15, 90. இதுக்கு மேல போனோம்னா 108 போகுது. அப்ப 100 வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. அப்ப 40க்கும் அப்ப 30 வராது. 40க்கு அப்புறம் இருக்கிறது என்னது 45, 60, 75, 90 ஜோடி தான் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த 45, 60 எழுதலாமா? 45, 60. அதே மாதிரி 45, 75, 45 மட்டும் வச்சுக்கிறோம், மீதி இருக்கிற நம்பர் எழுதுறோம். 45, 90. மறுபடியும் இப்ப 60 எடுத்துக்கிறோம். 60, 75. மறுபடியும் திருப்பி வந்துடக்கூடாது. 60, 75, 60, 90, 60, 90. ஓகே வாங்க. மறுபடியும் திருப்பி 90, 60 வருதா? வரல. 60, 90. மறுபடியும் திருப்பி 75 எடுத்துக்கிறோம். 75, 90 இது மட்டும்தான் வரும். ஏன்னா 90 எடுத்தீங்கன்னா மறுபடியும் திருப்பி பாருங்க. 90, 45 இருக்குது. 90 இருக்குது. 90, 25 எழுதிட்டு சரிங்களா. அப்ப 1 2 3 4 5 6 வருது. 6 எழுதிடக்கூடாது. ஏன் அப்படின்னா காமனா ஏதாவது வருதான்னு பார்க்கணும். பாருங்க, இதே 45 பாருங்க, இங்கே பாருங்க 15, 45 சரிங்களா. அப்ப 45, 75, 45, 75 15ஆவது வாய்ப்பு. அப்ப இது வராது. அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா 60, 90 இதுவும் வராது. ரிமைனிங் என்ன இருக்கு? 1 2 3 4 எத்தனை ஜோடிகள் வரும்? 4 ஜோடிகள் வரும். புரியுதுங்களா? ஈஸியான சம்பளம் சரிங்களா. கொஞ்சம் கேட்டிருந்தா அப்படின்னா பெருக்கல் கேட்டிருக்காங்கன்னா பெருக்கல் காமனா இருக்கும்போது மட்டும் பார்த்துக்கணும் சரிங்களா. மற்றபடி எல்லாம் HCF கொடுத்துருந்தாங்கன்னா கம்பல்சரி கொடுத்துருக்க அந்த 2 நம்பர் கூட இன்டு பண்ணணும் சரிங்களா. இதையும் அதே மாதிரி ஆட் பண்ணணும். பிளஸ் கேட்டிருந்தாங்கன்னா இங்க x plus y அப்படின்னு போட்டு ஆட் பண்ணணும் சரிங்களா. அடுத்த சம்பளம் பார்ப்போம். பாருங்க நெக்ஸ்ட் 6th சம் பாருங்க. 3 2.7 மற்றும் 0.09 விசிமா காண்க சரிங்களா. இது போன வீடியோ நடத்திட்டு இருக்கிற கட் ஆயிடுச்சு சரிங்களா. இதுவும் இதே மாதிரி பின்னத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சரிங்களா. அதை அப்படியே ஒரு ஷார்ட்டா சொல்லிடலாம். இது 3 2.7 இந்த மாதிரி டெசிமல்ஸ்ல கொடுத்தாங்க அப்படின்னா முதல்ல நம்பர் மாத்திக்கணும். நம்பரா மாத்தணும். அப்ப டெசிமல் பாயிண்ட் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். எந்த நம்பருக்கு டெசிமல் பாயிண்ட் அதிகமா இருக்கோ அந்த நம்பர் எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட். 0.09. அப்ப இது ஒரு இன்டிஜரா நம்பரா மாத்தணும் அப்படின்னா இதை எதாவது இன்ட்டு பண்ணா 9 ஆகும் அப்படின்னு பாருங்க. 100 சரிங்களா. 2 டெசிமல் இருந்ததுன்னா 100, 3 டெசிமல் இருந்ததுன்னா 1000 சரிங்களா. அப்ப எல்லா நம்பரையுமே 100ஆல் இன்ட்டு பண்ணணும் சரிங்களா. ஒரு நம்பரை 100ஆலையும் இன்னொரு நம்பரை 1000ஆலையும் அப்படி பண்ணிடக்கூடாது சரிங்களா. அப்ப 3 × 100, 2.7 × 100 சரிங்களா. 0.09 × 100 போடுறோம். அப்ப 3 இன்ட்டு பண்ணோம்னா 300, இதை இன்ட்டு பண்ணோம்னா 270, இதை இன்ட்டு பண்ணோம்னா என்ன ஆயிரும்? எப்படி இந்த ஒரு டிஜிட் இந்த பக்கம் போய் ஒரு 0 வந்துருச்சு. இப்ப இந்த 2 0க்கு 2 டிஜிட்டும் போயிடும். அப்ப 90 வரும். இதுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? LCM சரிங்களா. அப்ப 300, 270, 100 சாரி 270, 90 பார்த்துட்டு 10ஆல போட்டக்கூடாது. ஆனா 10ஆல போட்டோம்னா மறுபடியும் திருப்பி அதுக்கு LCM எடுக்கணும் சரிங்களா. அப்படி போட்டக்கூடாது சரிங்களா. இருக்கிறதுலே சின்ன நம்பரா போய்ப்போம். அப்ப இது 3ஆல போடலாம். 1 3 3 இப்படி ஆயிரும். 9 3 27, 3 9 சரிங்களா. மறுபடியும் 5ஆல போடலாமா? அப்ப 25 100 புரியுதாப்பா. 25 100, 4 5 8 5 40 மீதி 4 வரும்ல 40, 8 5 40. இப்போ 6 5 30. இது எதாவது போடலாம். 2ஆல போடலாமா? 5 2 20, 9 2 18, 3 2 6. இப்ப எதாவது போடலாம். 3ஆல போட்டுக்கலாம். LCM தானே போடுறோம். இதே HCF இருந்ததுன்னா என்ன பண்ணிருக்கணும்? இதோட ஸ்டாப் பண்ணிடணும். புரியுதாப்பா. HCF இருந்ததுன்னா இதோட ஸ்டாப் பண்ணிட்டு இந்த 3 இன்ட்டு பண்ணா போதும் சரிங்களா. 3 5 5 2 என்னது 30. அப்ப HCF என்னன்னு போட்டலாம் 30 அப்படின்னு போட்டு அதோட விட்டுறக்கூடாது. என்ன பண்ணணும்? 30ன்னு போட்டு 100ஆல டிவைட் பண்ணணும். ஏன் அப்படின்னா 100ஆல இன்ட்டு பண்ணியிருக்கோம். அப்போ 100ஆல
டிவைட் பண்ணணும். ஹெச்சிஎஃப் அப்படின்னு என்ன போறோம் பாருங்க, 3 5 2. அதுக்கப்புறம் போட முடியாது, ஏன்னா இது காமனான நம்பர் இல்லை. அப்போ 3 5 5 2 30. 30 வந்து என்ன பண்ணணும், 100ஆல டிவைட் பண்ணணும். 100ஆல டிவைட் பண்ண என்ன ஆயிரும், எப்படி இங்க 2 டிஜிட் 100ஆல எட்டு பண்ணும்போது 2 டிஜிட் அங்க போச்சோ அதே மாதிரி இங்க 2 டிஜிட் பின்னாடி போயிடும். அப்போ 0.30 வரும். ஹெச்சிஎஃப் கேட்டிருந்தா, இது நமக்கு எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இது வரைக்கும் போடணும். 3ஆல போட்டோம்னா 10 அப்படி வந்துடும். 3 9 1 3. இப்ப என்ன பண்ணலாம், மறுபடியும் திருப்பி 3ஆல போடலாம். 10 10 1 1. இப்ப வேணா 10ஆல போடலாம், ஆனா வேண்டாம், நீங்க 5ஆலேயே போடுங்க. 2 5 10. சரிங்களா, 2 5 10 1 1. மறுபடியும் 2ஆல போடுங்க. 2ஆல போட்டீங்கன்னா 1 1 1 வந்துடும். புரியுதா? இப்ப 3 5 5 2 30. அப்புறம் 30 3 என்னது 90. 90 3 90 3 இல்லைன்னா மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கேன், ஏன்னா ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம். சரிங்களா, 30 3 27. சரிங்களா, அப்ப என்ன பண்ணோம், 5 5 5 2 30 30 3 90 90 3 270 270 இன்ட்டு 5. சரிங்களா, 270 இன்ட்டு 5 என்ன ஆகும், 0 6 30 7 35 5 மீதி 3 2 10 10 3 10 போறோமாப்பா, 5 5 5 2 30 30 3 மல்டிப்ளை பண்ணியே போட்டுங்க. 30 3 3 0 0 3 9 90 9 3 என்ன ஆகும், 3 0 0 3 27. 2 3 போட்டோம். அடுத்து 5ஆல போட்டோம்னா 5 0 0 6 30 7 35 5 மீதி 3 2 10 10 3 என்னது 1350. 1350 இன்ட்டு 2 என்ன வரும், 1350 இன்ட்டு 2 டைம் போட்டா 2700. சரிங்களா, 2700. அப்போ 2700 ஆன்சர் அப்படின்னு போட்டக்கூடாது. ஏன் அப்படின்னு என்ன பண்ணோம், 100ஆல இன்ட்டு பண்ணிருக்கோம். அப்போ 100ஆல என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். 2700 டிவைட் பை 100னா 2 0 0 கேன்சல் ஆயிரும். அப்ப ஆன்சர் என்ன வரும், 27. சரிங்களா, நாம பார்க்கும்போது ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். டிவைட் பண்ற கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இன்ட்டு பண்ணும்போது தெரியல அப்படின்னா இன்ட்டு பண்ணிக்கணும். சரிங்களா, இன்ட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு 27 ஆன்சர் வரும். புரியுதாப்பா? நீங்க ஒரு டைம் ஆனாலும் இன்ட்டு பண்ணி பாருங்க. சரிங்களா, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. 5 5 5 2 2 5 10 10க்கு 0. சரிங்களா, மீதி 1 2 1 2 30 30 3 அடுத்து 3 30 3 3 0 0 3 9 90 3 0 9 3 27 270 270 இன்ட்டு 3 போட்டுட்டோம். சரிங்களா, 3 போட்டு அடுத்தது 5 போடணும். 5 போட்டோம்னா 0 6 30 7 35 15க்கு 6 30 7 35 5. சரிங்களா, 1350 வரும். 1350 என்ன ஆயிரும், 2700. சரிங்களா, அப்ப 2700 வந்து 2700 என்ன பண்ணணும், 100ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 2 0 0 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்னது 27. ஹெச்சிஎஃப் கேட்டா முன்னாடியே இதோடவே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதோடவே ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு காமனா எதுவும் வராது. சரிங்களா, அப்ப 30ஓடவே ஸ்டாப் பண்ணிக்கலாம். 30 ஸ்டாப் பண்ணோம்னா 0.30 வரும். சரிங்களா, அடுத்து இது பாருங்க. சரிங்களா, இங்க எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் கேட்டிருந்தா எப்படி போடுறது, ஹெச்சிஎம் போடுறது, ஏன்னா இந்த மாதிரி பார்த்துருப்போம் x² a² வச்சு. இப்ப இங்க நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்பர் கொடுத்து என்ன பண்ணணும்னா 3 6 9. இதுக்கு வந்து என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கும். எல்சிஎம் கண்டுபிடிச்சா 3ஆல போடலாமா, 4 3 3 2 3 6 3 9. சரிங்களா, மறுபடியும் என்ன பண்ணலாம், 2ஆல போட்டோம்னா 1 1 3 3ஆல போட்டோம்னா 1 1 1 2 3 6 6 3 18 3 2 6 6 3 18. சரிங்களா, அப்போ 18 வந்துடும். சரிங்களா, 18 எடுத்துங்க. ஏன்னா எல்சிஎம் எடுத்துருக்கு. ஹெச்சிஎஃப் எடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணிடலாம், இந்த 3 மட்டும்தான் வரும். ஹெச்சிஎஃப் பாருங்கன்னா 3 மட்டும்தான் வரும். அதையும் போட்டுருவோம். ஆன்சர் என்ன வரும். சரிங்களா, அப்ப 4 2 6 5 3 5 6 3 18. 18 எடுத்ததுக்கு அப்புறம் எக்ஸ் எல்லாத்துலயும் இருக்கா, இருக்கு. ஒய் இருக்கு. இஜெட் இருக்கு. சரிங்களா, எல்சிஎம் அப்படின்னா பெருசா இருக்கிறது எடுக்கணுமா, பவர்ல எது பெருசா இருக்குன்னு, இங்க x², இங்க x², இங்க x. அப்ப என்ன பண்ணணும், x², இங்க y², இங்க y, இங்க y. அப்போ y².
z ஸ்கொயர் z ஸ்கொயர் z ஸ்கொயர் z ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது முன்னாடியே பார்த்துருக்கோம் சரிங்களா. முன்னாடி வீடியோ பார்க்காதீங்க, பிளேலிஸ்ட்ல இருக்கே முன்னாடி வீடியோ பாருங்க சரிங்களா. இப்போ z ஸ்கொயர் ஒண்ணுமே இல்லப்பா, x y z எல்லாத்துலயும் காமனா இருக்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் சரிங்களா. எடுத்துட்டு எழுதிக்கிட்டு எல்சிஎம்மா இருந்ததுன்னா காமனா இல்லைனாலும் எழுதிக்கலாம். இப்போ இங்க சப்போஸ் டி இருக்குது அப்படின்னா டி எழுதிக்கலாம் சரிங்களா. ஆனா இங்க எல்லாமே இருக்கு, எழுதிக்கிட்டோம். அப்ப எக்ஸ் ஒய் ஜெட் எழுதிட்டு பவர்ல எது வந்து ஹையஸ்டா இருக்கோ அதை எடுத்தா அது வந்து எல்சிஎம் சரிங்களா. பவர்ல கம்மியா இருக்கிறது எடுத்தோம்னா அது ஹெச்சிஎஃப். இப்போ ஹெச்சிஎஃப் 3 தான் வரும்னு சொன்னோமா, அப்ப 3 எடுத்துக்கிட்டு எக்ஸ் ஒய் ஜெட் எழுதிக்கிறோம். எழுதிக்கிட்டு பவர்ல பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் இங்க எக்ஸ், அப்ப எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். இந்த ஒய் ஸ்கொயர் ஒய் 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 மட்டும் தான் இருக்கும். இங்க ஜெட் ஸ்கொயர் அப்ப ஜெட் ஸ்கொயர். புரியுதுங்களா. இது எல்சிஎம், இது ஹெச்சிஎஃப் சரிங்களா. அதேதான் சேம். இது வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ். இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் தான் அடிக்கடி கேட்கறாங்க. இப்ப ஏன் அப்படின்னா இதுல தப்பு பண்ணிடுவோம் அதனால சரிங்களா. இப்ப எல்சிஎம்மா இருந்தாலும் சரி ஹெச்சிஎஃப் இருந்தாலும் சரி என்ன சொன்னா இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கோ சரிங்களா. எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. இதே ஹெச்சிஎஃப் இருந்தா என்னது இதுக்கு ஆன்சர் 6 2 3 என்ன ஆன்சர் இப்போ வரும்? மூணுக்குமே காமனா ஏதாவது வருதா? காமனா வரலைன்னு என்ன சொன்னோம் 1. அப்போ இதனுடைய ஹெச்சிஎஃப் என்னவா வரும்னா 1 வரும் சரிங்களா. அந்த சம்ம வேணா காப்பி பண்ணிக்கங்க, வீடியோ பாஸ் பண்ணிட்டு சம்ம வேணா காப்பி பண்ணி வச்சுக்கங்க ஸ்பேஸ்ல, அதனால ரஃப் பண்ணிடுவோம் சரிங்களா. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு எல்சிஎம் எடுப்போம். 2 6 6 2 3 எல்சிஎம் எடுத்தோம்னா 2 போடலாம். 3 2 6 3 2 2 3 அப்படியே வரும் சரிங்களா. மறுபடியும் திருப்பி 3 போடலாம். 3 போட்டோம்னா 1 3 3 1 1 அப்போ 2 3 6. இப்போ மொத்தமா எல்லா டைமுக்கும் 6 வந்துடும். அடுத்து இங்க என்ன இருக்கு? இங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 6 காரணிப்படுத்து பார்த்துருக்கீங்க சரிங்களா. மல்டிப்ளை பண்ணா -6 வரணும், ஆட் பண்ணா +1 வரணும். அந்த மாதிரியான நம்பர் என்னது 4 6 போடலாமா? அப்படி 4 6 போட்டீங்கன்னா இங்க என்ன ஆயிரும்? இப்ப 4 6 போட்டீங்கன்னா ஆட் பண்ணும்போது இங்க 7 வந்துடும் சரிங்களா. அப்ப 3 2 6 போடலாமா? ஆனா ஆட் பண்ண என்ன வரணும்? +1 வரணும். மல்டிப்ளை பண்ணா மைனஸ் வரணும். அப்போ பிளஸ் மைனஸ் போடலாமா? +3 -2 ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? +1 வரும். அப்போ +1 வரும். பெரிய நம்பர் தானே போடுவோம், +1 வரும். அப்ப இது என்ன எப்படி எழுதிக்கலாம்? x + 3 x - 2 எழுதிக்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட். செகண்ட் பாருங்க x³ + 3x + 2 இன்டு பண்ண என்ன வரணும்? 2 வரணும். ஆட் பண்ண என்ன வரணும்? 3 வரணும். அப்ப 2 இன்டு பண்ணா 1 2 ஆட் பண்ணுங்க. 1 × 2 2 ஆட் பண்ண 3 வந்துருச்சா? அப்ப x + 1 x + 2 போட்டுடலாமாப்பா? சின்ன வயசுல பார்த்தது காரணிப்படுத்துக சரிங்களா. மல்டிப்ளை பண்ணா -6 வரணும், ஆட் பண்ணா +1 வரணும். சின்ன கால்குலேஷன் தான். அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணா 2 வரணும், ஆட் பண்ணா +3 வரணும். அடுத்து இது எடுங்க. இப்ப இது ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு, இது ஒரு டேர்ம் கிடைச்சிருக்கு. இதுல x² + 5x + 6 அப்போ மல்டிப்ளை பண்ண என்ன வரணும்? 6 வரணும், ஆட் பண்ணா 5 வரணும் சரிங்களா. நல்லா பார்த்துங்க. 1 × 6 போட்டுடலாமா? போட்டக்கூடாது சரிங்களா. என்ன போடணும் அப்படின்னா 1 × 6 தான் போடணும். மல்டிப்ளை பண்ணா 6 வரும். ஆனா ஆட் பண்ண என்ன வரணும்? இங்க +1 + 6 போட்டுக்கலாம். ஆட் பண்ணி பாருங்க +5 வந்துருமா? அப்ப x - 1 x + 6 x - 1 x + 6 இல்ல அப்படின்னா சாரி இப்படி போட்டா கூட +5 வரும். இப்படி கூட போட்டுக்கலாம். எப்படி 3 × 2 3 2 6 ஆட் பண்ணா 5 வரும் சரிங்களா. ஏன்னா அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா மறுபடியும் 6க்கு எடுக்கிற மாதிரி போயிடும். அப்ப இதை என்ன பண்ணணும்? அதாவது மறுபடியும் திருப்பி காமனா எடுக்காத 2 நம்பராலதான் இன்ட்டு பண்ணணும். காரணிப்படுத்துக அதான காரணிப்படுத்துக. அப்ப இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா இது என்ன ஆகும்? x + 3 x + 2 சரிங்களா. அப்ப இங்க எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் அப்படின்னா இருக்கிற டேர்ம் எல்லாமே காமனா இருக்கிறது பார்த்துக்கணும். இது ஒன்று எழுதிக்கலாம். x + 1 x + 2 பாருங்க x + 3 அப்ப x + 3. அடுத்தது x - 2 x - 2 x + 1 x + 2
எல்லா டேர்ம் எழுதிட்டோமா எக்ஸ் பிளஸ் 3 எழுதிட்டோம், எக்ஸ் மைனஸ் 2 எழுதிட்டோம், எக்ஸ் பிளஸ் 3 எழுதிட்டோம், எக்ஸ் பிளஸ் 2 எழுதிட்டோம், எக்ஸ் பிளஸ் 1 எழுதிட்டோம், எக்ஸ் பிளஸ் 2 எழுதிட்டோம். இருக்கிற எல்லா டேர்மையும் எழுதுறது. ஹெச்சிஎஃப் அப்படின்னா இங்க என்ன சொன்னோம், 1 சொன்னோம். அப்ப 1 வரும். காமனா எக்ஸ் பிளஸ் 3 இதுல இருக்கா, இதுல எக்ஸ் பிளஸ் 3 இருக்கு, இதுல இருக்கா இல்ல. அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் 2 இதுல இருக்கா, இதுல இருக்கா இல்ல. அப்ப எதுலையுமே காமனா இல்ல. அப்ப என்ன பண்ண முடியாது, 1 தான் வரும். இது கொடுத்து ஹெச்சிஎஃப் இருந்தாங்கன்னா ஹெச்சிஎஃப் வந்து என்னது 1. சரிங்களா, புரிஞ்சுதா? போகுது. என்ன பண்ணோம் அப்படின்னா ஒண்ணுமே பண்ணல. சரிங்களா, இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 6 எடுத்துக்கிட்டோம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 6 மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 6 வரணும், ஆட் பண்ணா பிளஸ் 1 வரணும். அப்ப என்ன பண்ணிட்டோம், 3யும் 2, 3 into 2 அப்படின்னு போட்டோம். ஆனா இங்க பிளஸ் 1 வரணும் அப்படிங்கறதுனால என்ன பண்ணிட்டோம், பிளஸ் 3 மைனஸ் 2 போட்டுட்டோம். அதே மாதிரி அடுத்ததுல 2 வரும், இன்ட்டு பண்ணா 2 வரணும், ஆட் பண்ணா என்ன வரணும் 3 வரணும். அப்போ 1 into 2 அப்படின்னு போட்டோம்னா இன்ட்டு பண்ணா 2 வருது, ஆட் பண்ண 1 2 ஆட் பண்ணா என்ன வருது 3 வருது. அப்ப எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 2 அப்படின்னு போட்டுட்டோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க இன்ட்டு பண்ணா 6 வரணும், ஆட் பண்ணா 5 வரணும். அப்ப 3 into 2 அப்படின்னு போட்டுட்டோம். சரிங்களா, இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் என்னன்னு, 1 into 6 போட்டு சரிங்களா, இதுக்கு வந்து மைனஸ் போட்டு பிளஸ் போட்டோம். இந்த 2 இன்ட்டு பண்ண என்ன பண்றோம், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும். சரிங்களா, அப்போ 1 into 6 6 ஆயிரும். அப்போ அது தப்பு. அப்படி இது நம்ம யோசிச்ச மாதிரி அப்படி யோசிச்சிடக்கூடாது. 3 into 2 தான் கரெக்ட். சரிங்களா, அப்ப என்ன ஆயிரும், எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் பிளஸ் 3. சரிங்களா, அப்ப இதுக்கான ஆன்சர் இது, இதுக்கான ஆன்சர் இங்க போட்டிருக்கோம், இதுக்கான ஆன்சர் இங்க போட்டிருக்கோம். இதுல என்னென்ன இடத்துலலாம் ஆல்ரெடி 6 கண்டுபிடிச்சிருந்தோம். எதுக்கு 6 கண்டுபிடிச்சிருந்தோம், இந்த நம்பருக்கு 6 2 3க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சு 6 கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம். 6 into எக்ஸ் பிளஸ் 1 லைனா கூட எழுதிக்கலாம். எக்ஸ் பிளஸ் 1 ஃபர்ஸ்ட் எழுதிடுறோம், எக்ஸ் பிளஸ் 2 எழுதிடுறோம், எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2 கூட எழுதல, எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் பிளஸ் 3 எழுதிடலாம். சரிங்களா, புரிஞ்சுதாப்பா? அடுத்து இது பாருங்க, a cube minus 1 a squared minus 1 அப்படின்றது. இது ஒரு ஃபார்முலா. என்னது, என்ன ஃபார்முலா, a cube மைனஸ். ஏன்னா இந்த மாதிரியான சம் தான் வந்து அடிக்கடி கேட்கறாங்க இப்ப. சரிங்களா, வர எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சம்ஸும் இந்த மாதிரியான சம்ஸும் தான் என்னது அடிக்கடி கேட்கறாங்க. இப்ப a cube மைனஸ் b cube ஃபார்முலா என்னது, a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. அடுத்தது பாத்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் 1 a ஸ்கொயர் மைனஸ் 1 என்ன எழுதலாம், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் எழுதலாம். அப்ப என்னது, a மைனஸ் b இன்ட்டு a பிளஸ் b. ஃபார்முலா என்னது, a மைனஸ் b இன்ட்டு a பிளஸ் b. இப்ப இங்க பாருங்க, இங்க ஏங்கிற பிளேஸ்ல என்னதான் இருக்கு, a தான் இருக்கு. பிங்கிற பிளேஸ்ல என்ன இருக்கு, 1 இருக்கு. மைனஸோட சேர்த்து எடுத்துடக்கூடாது, அது நல்லா கான்செப்ட்ல வச்சுக்கோங்க. இங்க மைனஸ் 1 இருக்குன்னா இங்க மைனஸ் 1 எடுத்துடக்கூடாது. அதே மாதிரி இதுல ஏங்கிற பிளேஸ்ல என்ன இருக்கு, a தான் இருக்கு. பிங்கிற பக்கம் 1 இருக்கு. அப்படியே எடுத்து ஃபார்முலா சப்ஸ்டிட்யூஷன் பண்ணுங்க. ஏங்கிறதுக்கு என்ன போடுவோம், ஏவா தான் போடுவோம். ஏக்கு என்ன தான் போடுவோம், ஏ. பிக்கு மட்டும் என்ன போடுவோம், 1 போடுவோம். அதே மாதிரி இங்க ஏ ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர்டா தான், ஏன்னா ஏக்கு என்ன தான் போடணும், ஏ தான் போடணும். புரியுதாப்பா? ஏக்கு என்னவா தான் இருக்கு, ஏவா தான் இருக்கு. சரிங்களா, அப்ப ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி. ஏங்கிறது ஏ, பிங்கிறது 1. அப்ப ஏ இன்ட்டு 1 ஏவா தான் பிளஸ் பி ஸ்கொயர் 1 ஸ்கொயர். அப்போ 1 ஸ்கொயர் என்னவா தான் 1 தான். சரிங்களா, அடுத்ததுல ஏக்கு பதில் என்னதான் போடணும், ஏ தான் போடணும். பிக்கு பதில் என்ன போட்டுறணும், 1 போட்டுறணும். சரிங்களா, அதே மாதிரி ஏக்கு பதில் ஏவா தான், பிக்கு பதில் என்னது 1. அப்ப இதுல என்ன எடுக்கணும், ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. நல்லா பாத்தீங்க, எல்சிஎம் கிடையாது, ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப்னா ரெண்டுலயுமே காமனா வந்திருக்க டேர்ம் மட்டும்தான். எது காமனா வந்திருக்கு, a மைனஸ் 1. என்ன காமனா வந்திருக்கு, a மைனஸ் 1. இதுவே ஹெச்சிஎஃப் போல இங்க எல்சிஎம் கேட்டுறாங்க. அப்ப என்ன வரும், ஹெச்சிஎஃப் போல எல்சிஎம் வந்திருந்தாங்கன்னா, ஹெச்சிஎஃப் போல எல்சிஎம் வந்திருந்தாங்கன்னா என்ன வரணும், a மைனஸ் 1 a ஸ்கொயர் பிளஸ் என்னது, a ஸ்கொயர் பிளஸ் a இன்ட்டு b. ஏவா தான் வரும், 1 ஸ்கொயர் 1 தான் வரும். இங்க a மைனஸ் 1 a பிளஸ் 1. இப்ப எல்சிஎம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபுல்லாவே வரும். a ஸ்கொயர் பிளஸ் a பிளஸ் 1 ஸ்கொயர் 1 a பிளஸ் 1. இது ஃபுல்லாவே வரும். இது வந்து எல்சிஎம். இது நமக்கு கேட்டிருந்தது ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் போது a மைனஸ் 1 தான் வரும். ஏன்னா இந்த ரெண்டும் காமனா இதுல வந்திருக்கு.
சரிங்களா? இதுல எல்சிஎம்ல இருக்கிற எல்லா டேர்ம்ஸுமே எழுதிடும். சரிங்களா? அடுத்த சம் பாருங்க. இது ஒண்ணு ஈஸியான சம் தான். பார்க்கும் பொழுதே இதா இருக்கிறாரு. 12, 15, 20, 27 ஆகிய எண்கள் மீதியின்றி ஒழிக்கக்கூடிய மிகச்சிறிய எண் யாது? மீதியின்றி இதையும் மிகச்சிறிய அப்படின்னு என்னவா எடுக்கணும்னா எல்சிஎம் எடுத்துடணும். என்ன எடுக்கணும்? எல்சிஎம் எடுத்துடணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீதி 2 தரக்கூடிய இல்ல 3 தரக்கூடிய 4 தரக்கூடியன்னு கேட்டாங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி மீதியின்றி ஒதுக்கக்கூடிய அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா எல்சிஎம். அதே மீதி 2 தரக்கூடிய அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சு அங்க என்ன நம்பர் தரக்கூடியன்னு போட்டிருக்கோ அந்த நம்பரை ஆட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? இப்ப இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா 12, 15, 20, 27 நீங்களே போட்டுருங்க. சரிங்களா? எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? கண்டுபிடிச்சிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சொல்றேன் 156 வருது அப்படின்னா இது எல்சிஎம் அப்படின்னு போட்டுடலாம். இதுதான் ஆன்சர். இதே மீதி 2 தரக்கூடிய அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா அது ஆன்சர் என்ன வரணும்னா 156 பிளஸ் 2 வரணும். 156 பிளஸ் 2 வரணும். சரிங்களா? புரிஞ்சுதா? அடிக்கடி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும்தான், பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் சம் வரும். நான் போடும் பொழுது ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். இதே இந்த சம்ம நான் போட்டதுக்கு அப்புறம் இதை ரஃப் பண்ணிட்டு இதுல என்ன வரும் அப்படின்னு கேட்டோம்னா பார்த்தோன்னையும் நமக்கு தெரியாது. இது a cube மைனஸ் b cube அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா a cube மைனஸ் 1 cube அப்படின்னாலும் a cube மைனஸ் 1 கியூப் 1 எத்தனை டைம் கியூப் என்ன பண்ணாலும் என்னதான் 1 பவர் என்னதான் 1 தான். அப்போ 1 கியூப் போடும்போது 1 தான். சரிங்களா? இது நமக்கு சடனா ஞாபகம் வராது. நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் ஞாபகம் வரும். சரிங்களா? மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவை பார்ப்போம். தேங்க்யூ.